வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தீபாவளி ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். உடனடியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் மைதா, அதே கப்லேயே 1/2 கப் ரவை, அதே அளவு 1/2 கப் ஜீனி, வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப்பை சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்தோட தளர்வாக கரைச்சிக்கலாம். அந்த மாதிரி கரைச்சிட்டோம்னா நம்ம வந்து இதை 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ரவை நல்லா ஊறி இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சமையல் சோடா 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். சமையல் சோடா சேர்த்தா தான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சமையல் சோடா சேர்க்காமல் அப்பம் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது தான் அப்பத்தை ஊற்றணும். மாவு வந்து பாத்திரத்தில் இருக்கிற மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. சின்ன கடாயாக இருக்கிறதுனால நான் ஒன்றா ஊற்றி எடுக்கிறேன். கடாய் பெருசாக இருந்தால் நீங்கள் 2-3 கூட ஊற்றி எடுக்கலாம். அப்பத்தை போட்டதுக்கப்புறமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி எண்ணெயை வந்து இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போது பெரட்டி போட்டுடலாம். சுகர் சேர்த்துருக்கிறதுனால வேகமாகவே இது வெந்துடும். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நல்லா பெரட்டி விட்டு அப்பம் வந்து கரெக்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ரொம்ப டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். காரசாரமான ஒரு போண்டா பண்ண போகிறோம். கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு 2 கப்பை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 சின்ன சைஸ் பூண்டு சேர்க்குறேன். பெரிய பூண்டுனா 1 எடுத்துக்கோங்க. 10 நிமிஷமாக வெந்நீரில் ஊற வச்ச 3 மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை இட்லி மாவில் கலக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ இதை இந்த நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இட்லி மாவோட சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை எந்த ரவைனாலும் பரவாயில்ல, வறுத்தது வறுக்காது எதுனாலும் பரவாயில்ல. இட்லி மாவு தளர்வா இருக்கிறதுனால நம்ம இதில் அரிசி மாவும் ரவையும் சேர்த்தாதான் மாவு கொஞ்சம் திக்காகி போண்டா போடுற பக்குவத்துக்கு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து உப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு வந்து 10 நிமிஷம் ஊறணும். அப்படி நம்ம ஊற வச்சாதான் இட்லி மாவுல ஈரப்பதத்தை ரவை நல்லா இழுத்துட்டு மாவு வந்து திக்காகி வரும். மூடி வச்சிடலாம். மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ரவை நல்லா ஊறி இந்த போண்டா எடுத்து போடுற அளவு பக்குவத்துக்கு மாவு கரெக்டாக இருக்குது. இதை விட ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து போண்டா ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை மாவு ரொம்ப தளர்வாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ மறுபடியும் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க.
அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக 5-6 கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். வெங்காயத்தோட கலர்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷமாக வதங்கிருச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவை எண்ணெயில் இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து போடணும். இந்த போண்டாக்கு ஒரு நாளாவது புளிக்க வச்ச மாவுனா தான் நல்லா இருக்கும். நம்ம இட்லி மாவு அரைச்ச உடனேயே இந்த போண்டா போட்டோம்னா போண்டா டேஸ்டும் இருக்காது, ஹார்டாகவும் இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு போண்டாவை போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க. போண்டாவை போட்ட உடனே பரட்டி விட்டுறாதீங்க. எல்லா போண்டாவும் மேலே வந்து ஃப்ளோட் ஆகி வரும். அந்த டைம் வந்து நம்ம பரட்டி விட்டா போதும். இப்போ எல்லா போண்டாவுமே மேலே இந்த மாதிரி மிதந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவில் போடுறோம். அதனால வந்து சமையல் சோடா எதுவுமே சேர்க்கலை. நல்லா மொறு மொறுனும் இருக்கும். இந்த போண்டா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு காரசாரமான சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மிளகு ஜீரகம் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்தம்பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது. இதை மட்டும் தனியாக வடித்து வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இந்த தண்ணியை நம்ம தேவைப்பட்டால் அரைக்கும் போது லேசாக தெளிச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடித்தாச்சு, கிரைண்டரில் சேர்த்துடலாம். இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நிறைய தண்ணியை சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து இந்த உளுந்தெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை. சேர்த்த உளுந்தெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம வடித்து வச்ச தண்ணியிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துடலாம். அப்பப்போ பக்கத்தில் இருந்து நம்ம தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அரைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இஞ்சியை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இந்த மிளகு ஜீரக வடைக்கு அது நல்ல வாசனை கொடுக்கும். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிடாமல் தேவைப்படும் போது மட்டும் லைட்டாக தெளிச்சுட்டு நல்ல இந்த மாவு வந்து பந்து மாதிரி வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாவு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிருக்கணுமான்னு பார்க்குறதுக்கு ஒரு மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டோம்னா மாவு வந்து மேலே மிதந்து வருது. இப்போது நம்ம கரெக்டாக மாவு அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாவு கூட 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா க்ரஷ் பண்ணது, 1 டீஸ்பூன் மிளகும் க்ரஷ் பண்ணது, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிளகு ஜீரகம் மெதுவடை. சாதாரணமாக மெதுவடைக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம்லாம் சேர்ப்போம். அந்த மாதிரி இதில் எதுவுமே சேர்க்கலை. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம மிளகு, சீரகம், இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது. தீபாவளி அன்னைக்கு எண்ணெயில் செஞ்ச பலகாரம், நெய்யில் செஞ்ச பலகாரம்லாம் சாப்பிடுவோம். வடையும் செஞ்சு சாப்பிடுவோம். சாதாரணமாக உள்ள வடையை விட இந்த மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்து சாப்பிட்ற வடை வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை வந்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சு நினச்சிக்கணும். இந்த அளவு மாவு எடுத்துட்டு லைட்டாக இங்கே ஓட்டை போட்டுருங்க. பெருவிரலை வச்சு அதை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம்.
எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வோட தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். வடையை தட்டி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். பிரட்டி போட்டுடலாம். இந்த சைடும் வந்து நல்லா கோல்டன் கலராக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். நல்லா பிரட்டி போட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு ரொம்ப சுவையான மிளகு ஜீரக வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி வடையையும் போட்டு எடுத்துடலாம். கோதுமை மாவு நெய்யப்பம் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதுக்கு 1/4 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சேர்த்த வெல்லம்லாம் தண்ணியில் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். எடுத்து வச்ச மாவுலையே வெல்லத்தை வடிகட்டிடலாம். வெல்ல கரைசலை இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு கெட்டியாக இருக்குது. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். நம்ம பணியாரக்கல்லில் தான் இந்த அப்பத்தை ஊற்றி எடுக்க போகிறோம். அடுத்து இந்த கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் அதில் 1 ஸ்பூன் போல் முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது ரெண்டையுமே இந்த நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் வதக்கி அந்த நெய்யப்பத்தில் சேர்த்தோம்னா அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாவில் சேர்த்துடலாம். நல்லா வெறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இது கூட வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், சமையல் சோடா 1 பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் பணியாரத்தை எடுத்து ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுடலாம். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போது ஒரு எடுத்து ஒவ்வொரு பணியாரமாக பரட்டி போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டால் போதும். பணியாரம் நல்லா சுட்டு எடுத்துடலாம். நம்ம பரட்டி போட்டதுக்கப்புறமா சுற்றி எல்லா பணியாரத்துலேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை மறுபடியும் விட்டுறலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். ஓப்பன்லேயே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அந்த சைடு வெந்த உடனே நம்ம எடுக்கணும். பொதுவாக கோதுமை அப்பம் வந்து நிறைய எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகும். இந்த அப்பத்துக்கு வந்து நெய் கம்மியாக தான் செலவாகும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். சாஃப்டான கோதுமை மாவு நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வடை பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம்.
இப்போ 3 மணி நேரமாக பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுற்றி சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்போட மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட்டு மிளகாவை 5-6 சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்ச பருப்பில் பாதி பருப்பை இதில் சேர்க்குறேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸில் விட்டு விட்டு போட்டு குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இடையில 1-2 பருப்பு அரைப்படலானாலும் பரவாயில்ல. அரைச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு மீதி உள்ள பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிடலாம். எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல். இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்து பண்ணி பாருங்க. வடை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெயில போடுறதுக்கு தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இனி தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயோட அளவுக்கு தகுந்தபடி வடையோட சைஸ்க்கு தகுந்தபடி 4-5 போட்டுக்கோங்க. நான் வந்து 4 வடை போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உடனே பிரட்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கலர் மாதிரி வடை வந்து மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா வடையில் வந்து எண்ணெய் சுற்றிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போட்டு எடுக்கணும். இப்போ 1 நிமிஷம் கிட்ட வச்சு ஒவ்வொரு வடையாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4-5 தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தாதான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வடை மொறுமொறுன்னு இருக்கும். சுவையான மொறுமொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை லேசாக சீவிக்கலாம். மேல் தோலை இந்த மாதிரி லைட்டாக சீவிட்டு ஒரு சிப்ஸு சீவுறதில் வச்சு சீவிக்கலாம். வாழைக்காயை இப்படி பிடிச்சிட்டு ஒரு கப் மாவில் தான் பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு வாழைக்காய் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சீவியாச்சு. இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து மெல்லிஸாக இருந்தால் தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பஜ்ஜி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி சமையல் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும்.
இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கங்க இட்லி மாவு பதத்துக்கு. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பீஸை எடுத்து இந்த மாவில் இந்த மாதிரி துவைச்சிட்டு அப்படி நுனி விரலில் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு அப்படியே போட்டுறணும். நம்ம பஜ்ஜி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். போட்டதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதாவது ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தால் தான் பஜ்ஜி நல்லா மெதுவாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இன்னொன்று, மாவு கரைக்கிறது வந்து இட்லி மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கங்க. அப்போ தான் நிறைய எண்ணெயை குடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து எண்ணெயை குடிச்சிட்டு அமுங்கிடும். இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும், மெதுவாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. எண்ணெயோட சத்தமும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். ரொம்ப சுவையான மெதுவான மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.